ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வாழைத்தண்டில் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம வெட்டணும், யூஸ் பண்ணணும். இதை வெட்டி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெட்டியாச்சு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம், வெளியே உள்ளதெல்லாம் வேண்டாம். இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரவுண்டாக ஒரு பீஸ் வெட்டியிருக்கோம். இதில் இருந்து இப்படி நூல் மாதிரி வரும். நம்ம ஃபஸ்ட்டு வெட்டும் போதே இந்த நூலை இப்படியே எடுத்துருவோம். வெட்டும்போதே நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா பாஜியில் அதிகமாக இப்படி நாராக வராது. இப்படி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம், இல்லைன்னா கருப்பாயிடும். அதனால் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவோம். பீஸாக பண்ணி எடுத்தாச்சு. இந்த நம்ம கட் பண்ணணும், சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணணும். இப்படி 2 வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டை நம்ம அழகாக கட் பண்ணி இந்த சைஸு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வாழைத்தண்டை தாளிச்சிடலாம், பொரியல் பண்ணிடலாம். பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அப்புறமா தலை. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்னதாக வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தாளிப்பு கூட வெட்டி வச்சுருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இது வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். வாழைத்தண்டு வேகும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா 2 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும்.
மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா இறக்கிடுது. இப்போ பாருங்கள், அழகான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.